சாஸ்திரம் 64 கல்யாணம் 96 தத்துவம் 18 புராணம் கற்றுண்டு குரு பெரியோர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சபைக்கு முன்பதாக நான் சபை நாடி வந்தேன் என்னுடைய விளக்கம் ஏன் சபையோட சபா வரது ஐயோ உனக்கு சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய முகம் படித்து பிரபலாவது இருந்து விட்டாயா யாரு பாப்பா சான் அவன் முடிய அப்படியே நிக்கிற பேசுறா பெருந்தூரமாய் போச்சு எனக்கு இன்னைக்குதான் வீட்டுல இருந்து ஆட்டத்துக்கு கிளம்பிட்டேன் என் முன்னாடி அடிச்சுக்கிறான் அவன் தலையை அடிச்சுக்கிறான் ஐயோ ஆட்டத்துக்கு போனா ஆம்பளை சம்பாதி பாரு காட்சி எடுத்துன்னு கிடையாது அவளுக்கு ஏன் தான் என்ன இந்த கூறுகட்ட கடவுள் என்ன படைச்சானோ கூறுகட்ட கடவுள் என்ன படைச்சானோ இவன் பாத்து வரான் ராவல்யாங்க ஆட்டத்துக்கு போறான் வந்து படுத்து தூங்குறான் பகல்லாம் குடிச்சு விட்டு நாய் கூட படுத்து தூங்குறான் இவனா கட்டிக்கிட்டு கம்நாட்டி அரிசி இல்ல பருப்பு இல்ல எண்ணெய் இல்ல உப்பு இல்ல மிளகாய் இல்ல இவ்வளவு முன்னாடி பேசுதா இன்னைக்கு உங்க வீட்டு பக்கத்துல என்ன உக்காந்துட்டியா இதெல்லாம் பேசுன்னு ஒரு சொல்றேன் சத்தியமா சொல்றேன் இப்படியேதான் நீ கேட்டா என்ன ஆமா சேலமன 6 மணி சாண விட்ட கம்நாட்டிக்கு நான் என்னைக்கு அறக்க வந்துடும் அண்ணில இருந்து இன்னி வரைக்கும் என்னால மாற முடியல நீதான் அறுத்து வச்சுட்டு வந்துடும் வந்து எங்க கடற்கரை போவோம் கிளம்பு அடா அப்படின்றா பொம்னாடி குடிச்சிட்டு போனா அப்படிதான் பேசுவாங்க அப்படியே நீ என்ன பண்ணிருப்பான் அட்டிங் வாயா நீங்க அம்மா ஹாய் அப்படியே ஒரு மழை கவுரு எத்தனை போயிருப்பேன் இந்த உயிரை வச்சுலாம வாயக்கூடாது அப்படின்னு தூங்க போட போயிருப்பேன் இப்ப கவுரு தர கவுருக்கு அடிக்கல ஆமா இருக்கட்டும் அவன் ஏன் பொண்டாட்டியா ஊ பண்றாட்டியா அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது மச்சான் ஏன் ஆளு 1.5 முடிச்சு போட்டு வச்சிருமா இதுல கேக்குறான் காட்டுறதுல மோயாலும் என்னமோ சரி இருக்கட்டும் எப்படி கேக்குறா எப்படி இவனை கட்டு நாள் முதலா என்ன ஒரு சுகத்தி ஆனலே வரான் குடிக்கிறான் தூங்குறான் இப்படியே போறான் குடிச்சுட்டு வந்து 2 பேர் படுகிற பாயில அது பாவம் ஒன்றா படுத்திருந்தா அது மனுஷன் எப்படி வேகன்னு இருக்கும் என் அம்மா கஷ்டப்பட நீதான் போறது அப்படிதான் பேசுறான் மக்கறான் அப்படியே எப்பா எல்லாம் முன்னாடி அப்படிதான் பேசுவாங்க கோயிலுக்கு போறான் ஆட்டாடுறான் கம்நாட்டி மகளை பூரா புல்லா குடிக்கிறான் சரி ஆம்படா வந்துட்டா சரி 2 பேரும் ஏதோ படுப்போம் அப்படின்னு பாய போட்டுட்டு 2 பேர் படுகிற பாயில ஒரே ஆள் படுத்துனுதான் அது மனசு எப்படி ஏகும் மச்சான் ஆமா நம்ம பக்கம் எப்படி ஏங்குது அப்படிதான் ஏங்க அங்கேயும் என்ன பண்றது அவன் முத்தர நீங்க வந்துரு நீ போய் அந்த கைக்கு வரவே யாரமா ஏதி ஆள மிரட்டற யானு கேளு அவ அடிச்சுறா என்னன்னு என்ன படைச்சவன் கிடைச்சா என் ஜாண்ட குடிச்சவன் அவனை கெத்தால அடிப்பனே தெரியாது ஏன் எதனால ஏன் இவனை கட்டி நாம லோல் பண்ணோம் படைச்சவன் இவன் தானே ஓ அகிலா பிரமதேவன் ஆனாங்க ஓடி வெளிய வந்துறோம் கட்டிப்பி தண்ணி பியாரு உனக்குலாம் கட்டிப்பியோட தண்ணி பியாவது ஆவாது ஏய் கம்மே தண்ணி ஊத்துனா கரஞ்சி போகுது மூஞ்சி வச்சிடா கம்மே ஓ மூஞ்சி அடி பாத்து போனா இருக்குது டேய் இப்படி வா வாங்க ஏய் கை வாய் போடு கால ஓய் டேய் டேய் முன்னாடி அவன் தாடி கேட்டா ஏய் டேய் வாடி சொல்றங்க டபாரே இதான் போச்சு டேய் ஓ டபார் நமக்கு அப்பல ஒருத்தங்கறா யாரு டேய் வா மச்சான் நாங்க போடா ஏய் அப்பா கால்வடி ஆயமா மேரிங்கற பாரு சொல்லு மாமா அவளுக்கு இப்படி டேய் வந்துறா தூக்கி சொல்லுமா நீ என்ன ஆவுது இதா கொட்டையோ திருநாமலை எங்க இருக்குது திருநாமலை வடக்கு இருக்குது மஞ்சள் பாலை எத்தனைங்களா எம்மா நேரத்துல போங்க 1/2 மணி நேரத்துல போங்க 1/2 மணி நேரத்துல போறாங்க 1 மணி நேரத்துல போறாங்க ஏய் வாடா ஏய் போடா ஏய் நடை பாரு அம்மா அவளுக்கு பெரிய கம்பி ஏய் சபாரி ஓ இவன ஓடு கேக்குறா பாரு யாரு வா டேய் பாடி டேய் டேய் பாடி வாடா டீ குடி கூடாது போலாம் ஆமா அப்படி சொன்னா அவளே வரான்
பழுப்பு வந்துச்சு எப்ப வரும் எப்ப போலான்னு பாக்குறேன். எதுக்குடா எதுக்கு எப்ப வரும் மணி தீர்ப்ப போட்டு நான் பண்ணலான்னு பாக்குறேன். அவனை விடு விடு. யாரு? எங்க மாமா. மாமா அவங்க அப்பா அவங்க சித்தப்பா ஒருத்தர் இருக்காரு. யாருங்க? அவங்க சித்தப்பா. நவதா மாமா கவுதா. நவதா மாமா கவுதா. அட இல்லடா பேர் அப்பா. நவதா மாமா கவுதா அப்பா ஒருத்தர் அவன் பேர் தான் புண்டி புடுங்க. ஓ புண்டி புடுங்க. பேர் வச்சா பாரு அவங்க மாத்தால. எது படிக்கிற இப்படி போட்டோம். ஏதோ இந்த கூட்டத்துல இந்த கர்மாந்தத்தை விட்டுவிட்டு அடி போடி உன் தாக்காரங்க இப்படிதான் இருக்கணும்னு நினைச்சுக்கணும். என்ன வண்டி எடுத்துட்டு கிளம்புனா எங்க வந்து தண்டராம்பட்டி வந்தேனா சரி சின்ன ஒரு பொட்டி கட்டினா சின்ன ஒரு பொட்டி சரி ரொம்ப நேரம் ஆகி போச்சு. சாமாங்காருக்கு போன மாட்டேன். ஏன்னா எங்க போனோம் எங்க சேவிங் கடிக்கும். ஓ சாமாங்காரு நடக்காருங்க அப்படி சொல்ல பண்ண நீ தண்டராம்பட்டில ஆள் வராங்க அப்படின்னு நாலு கை தூக்கினோம். ஓ தூக்கிட்டு போய் நாளுக்கு மாட்டாங்க இன்னைக்கு. ஓ டம் டம் அப்படியே இப்படி இருக்குது. பொடி கடையில போனேன்னு பாப்பா ஒண்ணு உட்காந்துக்குது. பாப்பாவா? ஆமா பாப்பா பார்த்த உடனே பீப்பா கிளம்புது. அறிவாக்கு போய் செஞ்சுட்டு பையா அந்த கதை தான் சொல்றீங்க. பாப்பா கிளம்பி இருக்குமே. ஆமா அது கிளம்புனதுனால தலைவலியே வந்து போச்சு. ஏதோ போய் பார்த்தேன். சரி பாப்பா ஒரு ஆள் தான் உள்ள உட்காந்து இருக்குது. பாப்பா பாப்பான்னு அதுமே ஊனுச்சு. ஊமை ஊனுச்சு. சரி அத போடா என்னடா கோயில் நோயா கோயம்பு ருச்சியா இருந்தா போதும். கோயம்புப்பா அப்புறம் இப்படிதான் இருக்குது. நீ சொன்ன மாதிரி நினைச்சுக்கினேன் கோயில் நோயா கோயம்பு ருச்சியா எல்லாம் மூடுவோம். போட்டு கடையில போட்டா சண்டை போட்டு அட்ரா போட்டேன் அட்ரா போட்டோம். நான் இப்ப பாத்துக்கிட்டே பேசிருக்கிறேன். பாபா பாபா பூ பாபா பாபா பூனுச்சு. ஏன் சண்டை முடிச்சா போட அப்பா இல்ல போட அப்புறமாடான்னுது. ஓ அப்பா இல்ல அப்புறமா போய் நீ கேக்குறது எனக்கு ஒண்ணும் புரியல. எங்க அப்பா கடையில இல்ல நீ போய் வாடான்னு போய் வாடான்னு நான் என்ன பண்ண நான் எதுக்கு வந்தேன்னு அதுக்கு தெரியல. அது தெரிஞ்சிருந்தா ஜாகரமான காமிச்சிருந்தா சரி கம்மி இப்படியாடா காட்டுவாங்க கை காட்டுறான் பாருங்க பாவனா காட்டி பாயக்கண்டா. இப்படி இருங்க இப்படி காட்டின பாரு சாட மாட்டியா கையா இப்படி காட்டுறதா அது கூட இதெல்லாம் நினைச்சா சிரிப்பு வருதா இல்லையா? கேட்டேன் பாப்பா பாப்பா மட்டும் நான் தவறா காக்க மாட்டேன். என்ன காட்டுறான் என்ன பாப்பா பே பாப்பா பே 500 ரூபாய் அப்படிதான் சொன்னேன். 500 ரூபாய் கோபராமா அப்படியே தெரிஞ்சுக்கிறது பக்கத்துல ஸ்டேஷன் மாரி உங்களுக்கு பக்கத்துல. ஆமா ஐயோ பாவனத்தி கையில பிடிச்சு ஓடுதுன்னா ஸ்டேஷனுக்கு அட ஒரு ஆறு கோளாறு மூத்திரம் வர ஓடுது. ஆத்திரத்துல மூத்திரம் வந்து கூட தெரியாத ஓடுதுன்ற அப்படி சொல்லி ஓடி போய் ஸ்டேஷன்ல அண்ணா போலீஸ் விழுந்து லட்டி தூங்கினா வெளியே ஓடணும். பாப்பா பார்த்த உடனே லட்டி கிளம்பிடுச்சு சாருக்கு. பையன் அம்மா நீட்டு லட்டி நீட்டா பாரு அங்க வந்து நிக்குது. நான் வெளியே நின்னுக்கணும். ஓ சாருக்கு லட்டி நீட்டாட்டங்குது. அம்மா நீட்டு லட்டி நாங்க வருது இப்ப எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. பைப்பு கையில வச்சுனாங்கிறாரு எட்டி ஓடணும் எட்டி அடிப்பாரு அப்படியே அப்படி இருக்குது. நான் நின்னுங்கண்ணே தம்பி ஓ பயங்கப்பட்ட வாஜாரத்தை சாரி தாங்கிறாரு என்ன காக்குறாங்க என் அக்கா அம்மா எல்லாரும் அங்க முன்ன பண்ணாங்க. அவங்க இவங்க என்ன இருக்கட்டும் இப்படி கேட்டானே சார் 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 ஒண்ணு தவறா பேச ஒரு அடி அடிச்சிருப்பாரு. இருக்கிறது ஒரு குஞ்சு என் முன்னாடி மத்த குஞ்சு இல்ல என்ன போகையா நாங்களே எதிர்க்கிறோம். எழுதிட்டு போ ஆனா கொஞ்சம் சுத்தால ஒரு போடா என்னடா கம்பா கேவரா அல்ல குறைவு போகுது எல்லாத்துக்கும் கொடுத்து உதவ விட்டுமா போயா. ஆமா அதுக்குதானே வழி கட்டி வந்து வச்சுருக்கிற இருக்கட்டும் அப்படியே என்ன இப்படி இருக்கா அவ அடிச்சுக்கிறா வாயில வகுத்துறியா வேணாம் கேட்டாரு ஏண்டா தம்பி சக்தி வேலு எங்க உனக்கு கூத்து கிடைக்கலையா சார் கூத்து நாடகங்க நீ என்ன வாய தரணும்னு எனக்கு பயமாக்குது எங்க அடி வாங்க வச்சிருக்காட்டுங்குது இப்படி நான் கேட்டாரு சார் வேற ஒண்ணும் இல்ல நாடகம் தான் போயினுக்கிறேன். சரி அப்படியே ஆளுங்க வராங்க நான் உடனே வந்து தாய் சொல்லிட்டா ஓ என்ன சாரி 500 ரூபாய் கொடுத்து இந்த பண கூப்பிட்டான் பயம் போனப்பதான் வெளியில உட்காந்து இருப்பாரு. இப்படியே நடந்துச்சு. நான் என்ன பண்ணேன் சார் அவனை தவறா கேட்கல நாடக துணி எல்லாம் பேக்கல கிடக்குது 3 ராத்திரி ஆடி போட்டு துணி துவைக்கல முன்னாடி ஒரே கவுல் அடிக்குது. ஆமா கவுல் அடிக்குது எடுத்து பார்த்து மூந்துக்கிறான்ப்பா எங்க
அதேதான் பண்ண அப்படிதான் இருக்குது. அடிக்குது அத தொய்கலான்னு சார். அந்த பாப்பா ஊமையாட்டங்குது எனக்கு தெரியாது. இங்க இருந்து போய் பேசினாலும் புரியல, ஜாட காட்டினாலும் புரியல. அது தவறா புரிஞ்சுக்கிச்சு. தம்பி எப்படிடா ஜாட காட்டணும்னு காட்டுறேன். எத்தனையே காட்டுறேன், நீ கிட்ட நின்று பாக்காத அப்படின்ற. பாப்பா பாவாடை பின்னாடி நின்னுனாரு சாரு. பாப்பா பாவாடை பின்னாடி பாப்பா பின்னாடி நின்னுனாரு. பக்கத்துல விட்டாரு. இப்படி எட்டி எட்டி பாக்குறாரு. என்ன காட்டுமா? நான் என்ன கை பாவனை காட்டுறேன்னு சத்தி காட்டுறேன், நான் பாக்குறேன் சார். அப்படின்னா எங்கடா பச்சா அது என்னடா அப்படி கேட்டாரு. நான் என்ன சொன்னேன், தவறா எடுத்துக்காதீங்க, இப்படிதான் அவரு தவறா எடுத்து ஓடாச்சு ஓட கிளப்பிங்க அப்படின்னா ஓட்டியாட கிளம்பின்னு வந்து இல்ல ஒரு ஆட்டத்துல ஓடி வந்துச்சுன்ற வேற ஒண்ணு இல்ல. இப்படி இருக்க என்ன சொல்றாரு, ஏமா அவன் ஒண்ணும் சொல்ல காணேம்மா படிச்சு வராச்சே சும்மா கப்புன்னு புடிச்சினாரு. என்ன கோஸ்தியா பார்த்தியா புடிச்சுக்கினாரு. எப்பா அவன் அப்படி பேசிட்டே இருக்கிறமே அவங்க அப்பா அங்க வந்துட்டான். பணம் கண்டவனே கட்டி கண்டிப்பா கரையுது எனக்கு. அப்படியே இங்க பூரா ஆகி போச்சு. இங்க விட்ட மூத்திரம் ஆறா போது என்ன சரியா ஏன் என்ன கவுல் அடிக்குதா கைவிட்டு வந்துட்டா பையா ஏதோ இப்படி இருக்க. சரி என்ன பண்றான் அவங்க அப்பா வந்து நடுவில் நின்று கேட்க போலீஸ்காரர் தான் எடுத்து சொல்றாரு. ஓ வார்த்தைய எப்படி உன் பொண்ணு கடையில இருந்துக்குது, சக்கிவேலு போய்கிறான். சரி அதாவது பாப்பா பாப்பானுங்கிறான், அது பேபான்னு ஊமை பொண்ணு தெரிஞ்சுக்கணும் உடனே. ஓ ஊமை பொண்ணுக்கு ஜால காட்டி தான் ஏதோ ஒண்ணு வாங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொண்டு இவன் என்ன கை வாகன காட்டிக்கிறான். நாங்க காட்டின மாதிரியே காட்டிட்டாரு. என்ன 5 ரூபாய் சோப்பு இப்படி இப்படின்னா தேய்க்கிறதுக்கு அர்த்தம். ஊம் பொண்ணு தப்பா எடுத்துக்கணும், அது தேய்ச்சி இங்க வந்துருச்சுன்னு சார் சொல்றாரு. கமலாட்டி 5 0 501 விஜயா சோப்பு அப்படி சொல்ற கம்யூனிட்டி. ஆமா நான் கம்யூனிட்டி தான் எடுத்துன்னு வந்துட்டான் இப்படின்னு சொல்றாரு. சாரு புரிஞ்சு மாட்டான் அவங்க அப்பங்காரன். ஆனா ஒண்ணு என்ன திக்கிறதே சரி யார அதான் என்னன்னு எப்ப வந்து என் பொண்ணை இப்படி நானும் இப்படி இருக்க கூடாது, அவனுக்கே கட்டி வைக்கணும்ன்றான். ஐயோ எப்பா ஏற்கனவே ஒண்ணு கட்டி வீட்டுல வச்சுக்கிறேன், புலி கரைக்குது எனக்கு, இப்படியும் கட்டி நான் எங்கடா எடுத்துட்டு போவேன் சாமி அப்படின்னு எண்ணத்தை கொண்டு என்ன நான் வேணா ரூம் கட்டி விட்டான். இந்த வேலைலாம் நீ கிளீனா பாப்பேன் எல்லாருக்கும் தெரியும். என்ன என்ன சொல்றாரு. ஆனா ஒண்ணு என்ன இவனை சும்மா விடக்கூடாது. என் போன் நம்பர் குடுத்துட்டு வரட்டா என்னத்துக்கா மீதி நீ போய் பாத்துக்கிறேன்றதுக்கா. ஐயா பாப்பா அப்படி இருந்தாலும் பிப்ப நல்லாதான் இருக்குது, அது இருக்கட்டும். ஆனா அவன் அப்பனே சொல்றான், ஆனா உன்னை எவன் படைச்சானோ அவனை என்னடா மூங்கிட்டு வந்து போடா போட்டா வந்துடுறான் போடா. என்னன்றா அந்த அப்பங்காரன் அது கோவம் வர மாதிரி பாத்தியாப்பா. அவங்க அப்பங்காரன் சொல்றான், ஆனா எங்களெல்லாம் படைச்ச இந்த பொண்ணை இப்படி படிச்சானே கிடைச்சா இவனை படைச்சாம ஆமா அவனை பார்த்தா எத்த கை அடிப்புன்னு தெரியாதுன்ற மகாராஜா. ஓ மகாராஜா நீதானே அப்படி எல்லாம் படிக்கிற, ஏன் இப்படி படிச்சா நூல் பட வைக்கிற ஏனோ இத முடியன்னா அது ஏன் தெரியுமா? போன ஜென்மத்துல முன் ஜென்மத்துல நீ என்னென்ன பாவம் செய்தோ என்ன நல்லது செய்தோ அந்த பாரு இந்த ஜென்மத்துல அந்த பாவ புண்ணியத்தை ஏத்த மாதிரி இவர் படிக்கக்கூடிய வேலை இவருக்கு. ஐயனாக பிரபதேவன் முன்ன பின்னால எழுதி முன்னாடி பார்க்க முடியாது. அவருக்கு அந்த வேலைதான். ஆனா இப்படி எல்லாம் பண்றாரு. நாய் பாத்தியா கதையா காட்டு மாசம் ஆச்சு. ஆமா என்ன காட்டு மாசம் மார்கழி மாசம் ஆச்சு. மாட்டின்னு ஈக்குது எங்க நாங்க நம்ம தாய் குளம் மாணிக்க ஈத்து நாங்க தண்ணி குடிக்குதோ அங்க தாயனா ஈத்து நோல் பட்டு நடக்குது. என்ன சொல்ற அவரு பாத்துக்கிறாரு புடிச்சு பேசுறாரு. அது ஒரு கடவுள இருக்கட்டும். இவர் இப்படி எல்லாம் படிக்க நாய் அது எங்க போய் ஈத்துன அது அப்படியே எழுதிருப்பாரா எங்க மாட்டிக்கோ எங்க நம்ம மாதர்குளம் மாணிக்கங்குது அங்க போய் ஈத்து நோல் போடுன்னு இது வராட்டம் கமலாட்டி இப்படி வா எப்படி அது கிடையாது அர்த்தம். இப்ப ஆட்டாட போறேன்னு வச்சுக்கோ. ஆட்ட போறேன் ஆட்டாடா. ஓ ஆட்டாட போறேன் ஆட்டத்துக்கு போறேன் பையன் பரவாயில்ல. ஆமா பையன் பேரு சக்திவேலு. சக்திவேலு நல்லா ஆடுறானே. பேர் என்ன தெரியுமா? சக்திவேலு. எப்பா நீ பேரு இங்க வச்சிரா
சச்சிவேல பையன் நல்லா திறமை யாரானே அப்படின்னு ஒரு பொண்ணை வாக்கம் அந்த பொண்ணு உண்ட வாக்கம் ரெண்டு பேரும் காதல் பண்ணுவீங்க. ஆமா காதலி வந்துரும் ரெண்டு பேருக்கும். வெறிச்சடிடா காதல் காதல் காதல். ஐயோ வந்து பாரு வார்த்தை காதல் பண்ணுவீங்க. அப்படி காதல் பண்ணுவனே உன் பொண்டாடி இருக்க அடுத்து பொண்டாடிட்டு போறவார் மறைஞ்சு மறைஞ்சு போறவார். அதே மாதிரிதான் இது மறைஞ்சு மறைஞ்சு போறவார். இந்த போன ஜென்மத்துல இந்த ஜென்மத்துல நீ எப்படி மறைஞ்சு மறைஞ்சு போறியோ அடுத்த பிறவில தான் நீ நாயா பிறக்குது. ஓஹோ அந்த லவஞ்சு பார் ஒண்ணு அவன் ஆம்பளை அழி தெரியாத வச்சு பார். ரெண்டு பேரும் இன்றத்தாதான் அங்க போய் தான் இன்னைக்குதான் பரவாயில்ல நல்ல சிறப்பா பண்றாங்க. மகாராஜா சின்ன பட இன்னும் சிவாஜியும் வானவரை சேர்ந்த ராஜவேல் என்று சொல்லக்கூடிய அன்பர் பிரம்மதேவன் வேடம் தரித்து அவர் சொன்னார். பன்னீருக்கா கொடுக்கப்பட்ட ரூபாய் 401 சுபேட்சயம். இன்னும் சுபேஜியம் இதோ வானவரை சேர்ந்த ராஜவேல் என்று சொல்லக்கூடிய அன்பர் இதோ வீரபத்திர சுவாமிக்காக கொடுக்கப்பட்ட காணிக்கை 101. அன்னொரு குடும்பத்திலே இந்த வீரபத்திர சுவாமி குடியிருந்து இன்று போல் என்று போல் அதை போல வாழ வேண்டுமா என்ன பிரச்சனை சுபேட்சயம். ஏழுமலை என்று சொல்லக்கூடிய அன்பர் ஏழுமலை என்று சொல்லக்கூடிய அன்பர் வரலங்க இதோ பிரம்மதேவனாக வேடம் தரித்த பன்னீர் சோடாவா ஓ மாட்டு வியாபாரி தரவாளி பன்னீருக்கா கொடுப்பட்ட ரூபாய் 101 சுபேட்சயம். இன்னும் சுபேஜியம் இதோ பட்டுவரை சேர்ந்த சேகர் என்று சொல்லக்கூடிய அன்பர் மைத்திரனாக விளங்கக்கூடிய சேகர் என்று சொல்லக்கூடிய அன்பர் இதோ பிரம்மதேவனுக்காக கொடுக்கப்பட்ட ரூபாய் 101 சுபேட்சயம். சத்தியலோக தாண்டி வரக்கூடிய சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய மதுமுகம் படைத்து பிரம்மதேவன் சென்று விட்டார். உரிமையான மற்ற விளக்கம் அது தவறுமா என் காதில இருக்கக்கூடிய குண்டலமும் என் சிரசில் இருக்கக்கூடிய முடியானதும் என் மார்பில் அணிந்திருக்கக்கூடிய மார்பதக்கமானதும் எப்படி சொல்கின்றது பளிச்சு 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 பல்பு வச்சு நல்லா பரவாயில்ல அந்த வருமா எப்படி யாரா இருப்பாரு அன்னதானத்து மேல யாராராம் அது ஏறிச்சுன்னா அவர் அன்னதானம் இல்ல ஆம்புலன்ஸ் வாங்கணும். அவர் யாரோ கூட வாங்கணும் அண்ணன் வாங்கணும் மேல பறக்கும். ஓஹோ ஓ எந்துக்காங்கற அவர் வாங்கணும் அண்ணன் வாங்கணும் வாங்கணும் என்ன வாங்கணும்னா உனக்கு அம்மா தான் இருக்கும் என்ன அதான் என்ன பொம்னாடி வாங்கணும் கமனாடி அவரது மேல பறக்கும் இது கீழே படுக்கும் அவரது முட்டை போடும் இது குட்டி போடும் என்னன்னா அவரு என்ன
அவரு வாங்கணும் பொம்மையாடி வாங்கணும். ஆமாங்க கண்ணான வாகனம் இல்ல ரெண்டு மாதிரி இருக்கும் அப்படியே. அந்த மாமணில அடைகளா யோனி குழு. யோனி குழியா? யோனிடா. ஓ யோனி. யோனிமா தான். அதுதான் இந்த உலகமே. ஓ அங்க அடைகள் நடக்குதுன்ற. இருக்கட்டும். கவலை ஆட்டாத. கையை சொன்னாங்க. கையை சொன்னாங்க. நான் ஏறக்கூடிய வாகனம். ஆமாங்க. என்ன வாகனம் என்று தெரியுமா? அண்ண வாகனம். அண்ண வாகனம். நான் அண்ண வாகனம்ன்ற அவன் பெருச்சடி வாகனம்ன்றாங்க அவன். இந்த மலகார பையன். அண்ண வாகனத்தில் மீது ஏறி கொண்டு ஆலோசித்து வர வேண்டும் அல்லவா? ஆமா அது தவிர்வோம். அட கணக்கம்மா ஆண்டிக்கு நீதா. வா கவலை. ஐயோ இதான் நாம வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. ஆமாங்க வேற வீட்டு போலாமா? வெள்ளையகிரி சென்று. ஓஹோ வெள்ளிகிரி சென்று. ஆமா வெள்ளையகிரி சென்று பரமகடவுளை பார்த்து நமக்கு வேண்டிய வரங்களை வாங்க வேண்டும். ஆமா போகலாமா? போலாங்க கிளம்பு. வெள்ளையகிரி தன்னை நாடினா பரமகடவுளை பார்க்க வேண்டும். ஆனால் பரமேசா செய்தி ஒன்று கொண்டு வந்தேன். பரமேசா எங்கள் வாருங்கள் அமருங்கள் சிம்மாசனத்தில். வாருங்கள் வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் சிம்மாசனத்தில் அமருங்கள். அமருங்கள். அழகு பரமகடவுளே.
நான் ஆ. எப்படி உன்னோடு சரிசமாக அமருவது? எப்படி சரிசமமாக அமர்வது என்று கேட்கிறார். அண்ணனை போலவே ஆ. எனக்கும் 5 சிரம் அளித்தால் ஆ. உன்னோடு சரிசமாக அமருகிறேன். இல்லையெனில் ஈவாக பேசுவார் ஐயா. ஆனால் சத்துலவாசனே, எந்தனை போல் உனக்கு நந்தரையா துணியே, எந்தனை போல் உனக்கு நந்தரையா துணியே, எந்தனை போல் உனக்கு நந்தரையா துணியே, எந்தனை போல் உனக்கு நந்தரையா துணியே. ஆனால் சத்துலவாசனே, அல்லது பரமகடவுளே, எனக்கு எப்படி 5 முகம் இருக்கிறதோ அது தன்மை போல் இப்பொழுது எனக்கும் 5 முகம் வந்துவிட்டது. உந்தனை போலவே எனக்கு 5 சிரம் வந்து விட்டதா? அடே அவளா எனக்கு ஆமா 5 சிரம் வந்து விட்டதா? ஆமாங்க. அப்படி நில்லுங்க. தீனி 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 நான் தீனி தீனி 5 வந்து தீனியா? 5 1 2 3 4 5 சிரம் வந்து விட்டதா? வந்து விட்டயா? சரி சரி தல பச்சை வரம்பத்த உலகில் அண்டமதி ரண்டமல்ல படைப்பே அஞ்சாண்டே துணியுடனே சொர்க்கம் வந்த பாதாவதனை படைப்பேன் பாராத நவவீரதனை படைப்பேன். இனி ஒருவர் உலகில் எவன்தான் உண்டு? என் சமத்தை யார் அறிவார்? யானே அஞ்சலி செய்யும் அடிபணியும் அறிவில்லாமல் தேவர்களே பாம்பை காட்டி ஆமா பல்லை காட்டி சில்லையில் நடமாடும் அந்த பரமனை வேண்டும் என்றாலும் படைப்பேன். அவர்களை பூட்டி அழகு பார்க்க யோகியது இல்லாமல் அந்த ஆண்டி பயலை வேண்டி துதிக்க உங்களுக்கு என்ன தலையெழுத்தோ? இப்படி வாருங்கள் உங்களுக்கு வேண்டிய வரத்தை நானே தருகிறேன். வாருங்கள். இதமாகத்தானே பிரம்மதேவனாகப்பட்டவன் ஈசனிடம் வரத்தை வாங்கிக் கொண்டு தான் என்ற மன்மதனை கொண்டு இந்த வெள்ளிங்கிரை என்னவென்று தெரிவிக்க யாரும் புரியாமல் ஈஸ்வரி அழைக்க ஈஸ்வரி தர்பார்